வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஒரு ட்ரேட், அதாவது நம்ம ஒரு ட்ரேட் பையோ செல்லோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். ஸோ அதை பற்றின ஒவ்வொரு வீடியோவும் தான் நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றியே அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே நம்மளோட சேனலில் இருக்குது. மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும், மார்க்கெட் ப்ரொஃபைலோட பேசிக், மார்க்கெட் ப்ரொஃபைலில் உள்ள ஸ்ட்ராட்டஜஸ், இன்ட்ராடே பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான வீடியோலாம் நிறையா இருக்குது. புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் உள்ளே போனீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைலுங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ராடே பண்ணுறதுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் அதில் இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு ஒரு சப்போர்ட், அதாவது சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஜோனை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறது டேயோட ஹை, வேல்யூ ஏரியா ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், டேல் லோ, இந்த மாதிரி இடங்கள்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் எடுக்கும். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் மார்க்கெட் எந்தெந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி தான் என்னென்னா மார்க்கெட் இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறதுலையும் மார்க்கெட் ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணும். அதை நம்ம எப்படி மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா மார்க்கெட் இப்போ சாதாரணமாக கேண்டில் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை நம்மளால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த கேண்டில் இருக்குது. இந்த கேண்டில் நம்ம எனக்கு தெரியல, பட் இதை வச்சு கேண்டில் வச்சு கேண்டிலுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு பார்க்குறவங்களுக்கு இந்த சப்ளை டிமாண்ட் ஜோன் பார்க்கலாம். நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்க்குறதுனால எனக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலில் உள்ள ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு எப்படி ஒரு சப்ளை டிமாண்ட் ஜோனை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நார்மலாக நான் கேண்டிலில் பார்க்குறேன். எனக்கு இந்த கேண்டிலில் பார்க்கும்போது எனக்கு இதில் எது சப்ளை எது டிமாண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்க்குறது ஒரு கேண்டிலில் பார்க்குறதுனால இப்போ எனக்கு இது எந்த இடம் எனக்கு சப்ளைவாக இருக்கும், எனக்கு எந்த இடம் டிமாண்டாக இருக்கும் அப்படின்னு நான் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அப்போ எனக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் அதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். இப்போ எனக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு நான் இதை பார்க்குறேன் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சுட்டு பார்த்துட்டு நான் இந்த இடத்த ஒரு லைன் ட்ராப் பண்ணுறேன். இந்த இடம் நமக்கு ஒரு சப்ளை ஜோனாக இருக்குது, இந்த இடம் நமக்கு ஒரு டிமாண்டாக இருக்கும் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ அதை வச்சு எனக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் நான் உங்களுக்கு அப்போ தான் இடையில ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இடையில நிறைய டவுட் கேட்காதீங்க. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோனுடைய முழு ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, இது கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, இப்போ நான் மார்க்கெட் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணி எனேபிள் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் ப்ரொஃபைலில் வச்சுட்டோம். இப்போ நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வேல்யூ ஏரியாவுடைய ஹை, இது வேல்யூ ஏரியா லோ. இப்போ பாருங்கள், இந்த இதில் நம்ம பார்க்கலாம். இப்போ இது வேல்யூ ஏரியாவுடைய ஹை, இந்த லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரே நிமிஷம், இது என்னைக்கு உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமையுடைய வேல்யூ ஏரியா லோ, இது வேல்யூ ஏரியா ஹை, இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? அப்போ மார்க்கெட் வேல்யூ ஏரியாவுக்கு கீழே அதிகமான டிபிஓ ஃபார்ம் ஆகுதா, வேல்யூ ஏரியாவுக்கு மேலே அதிகமான டிபிஓ ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள். அப்போ இந்த ரெண்டு இடமும் நமக்கு ரொம்ப முக்கியம். டிபிஓஸ் எந்த பக்கத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். சிங்கிள் பிரிண்ட் ஜோன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அது ஒரு கான்செப்ட். இதுவும் என்ன அப்படின்னா, இப்போ அதிகமான டிபிஓ வேல்யூ ஏரியாவுக்கு மேலே இருக்கா, வேல்யூ ஏரியாவுக்கு கீழே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துலலாம் பாருங்கள், நமக்கு வேல்யூ ஏரியாவுக்கு மேலே, ஒரே நிமிஷம், வேல்யூ ஏரியாவுக்கு மேலே அதிகமான டிபிஓ நமக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அப்போ இந்த இடம் நமக்கு ஒரு சப்ளை ஜோனாக இருக்கும். அதே மாதிரி வேல்யூ ஏரியாவுக்கு கீழே மார்க்கெட் ஒரு டிபிஓஸ் நிறையா இருக்குது அப்படின்னா அந்த இடம் ஒரு டிமாண்டாக இருக்கலாம். ஓகேவா? இது சப்ளை, கீழே இருந்தால் டிமாண்ட். இப்படி தான் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலை பார்க்குறோம். அதுதான் எப்படி அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். வேல்யூ ஏரியாவுக்கு மேலே இருக்குது, நிறைய டிபிஓ வேல்யூ ஏரியாவுக்கு மேலே இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த வேல்யூ ஏரியா மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் அதை நம்ம
தெரிஞ்சுக்க முடியும். மறுநாள் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும் நமக்கு. மார்க்கெட் இந்த இடத்த வந்து மார்க்கெட் எங்கே இங்கே கீழே ஓப்பன் ஆனாலும் சரி, மார்க்கெட் இந்த இடத்த வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். அதே மாதிரி மார்க்கெட் இதுக்கு மேலே எங்கேயாவது ஓப்பன் ஆனாலும் சரி, மார்க்கெட் வந்து இந்த அதிகமான வால்யூமாக ட்ரேட் ஆகிருக்கு இல்லையா, இந்த இடத்த வந்து நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். இதுதான் எப்படி அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நிறைய நாட்கள் நம்ம பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொல்கிற இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இந்த டைப்லலாம் மார்க்கெட் வந்து நிறையா நாள் ட்ரேட் ஆகிருக்கும். நீங்கள் எப்படி அப்படின்னு இப்போ நம்ம ஒவ்வொரு நாளில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த டைம் இது பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான டிபிஓ எங்கே அப்படின்னா, இது வேல்யூ ஏரியா. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேலைக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏரியாவுக்கு கீழே கம்மியான டிபிஓ தான் இருக்குது. ஆனால் வேல்யூ ஏரியாவுக்கு மேலே அதிகமான டிபிஓ இருக்குது. அப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து ஒரு ரெட் ஆங்கிள் வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்ளைவாக இருக்கும். அப்போ சப்ளை ஜோன் இந்த இடம் நமக்கு வந்து சப்ளை டிமாண்ட் ஜோன் எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம சொன்னோம். ஸோ அப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்கும், சப்ளைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இன்றைக்கி வேல்யூ ஏரியாவுக்கு மேலே நமக்கு வந்து வேலைக்கிழமை அன்றைக்கி வேல்யூ ஏரியாவுக்கு மேலே வந்து அதிகமான டிபிஓ ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ரெட் ஆங்கிள்ஸ் இது வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிட்டு மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த இடத்த மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா ஃபுல்லாக வந்து நான் வந்து வேல்யூ ஏரியாவுக்கு ஒரு இந்த லைன் நான் வந்து கொஞ்சம் இதாக வச்சுருக்கேன். இதுதான் வேல்யூ ஏரியா. ஸோ இது வேல்யூ ஏரியா இந்த இருக்குது, இதில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து அந்த இடத்த வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து ஃபேக்டர் பின்னாடி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சில நாட்கள் மார்க்கெட் வந்து என்ன ஆகுனா டேவோட ஹைவோ இல்லைனா டேவோட லோவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அப்போ வந்து அந்த இடம் வந்து நமக்கு வந்து இது வந்து டச் ஆகாது. அப்போ அந்த மாதிரி நாட்கள் என்ன ஆகுனா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு அதிகமான வால்யூமாக ஒரு இடத்துல ட்ரேட் ஆகிருக்கு, கீழேயோ இல்லைனா வேல்யூ ஏரியாவுக்கு மேலேயோ வேல்யூ ஏரியாவுக்கு கீழேயோ ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு 2 or 3 days நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 2லேருந்து 3 நாளுக்குள்ளே மார்க்கெட் வந்து அந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணும். நல்லா நீங்கள் பின்னாடி உள்ள நாட்களில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னும் 2-3 நாள் காமிக்கிறேன் உங்களுக்குன்னா. அதில் நான் ஒரு நாள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வரல, திருப்பி வந்து ஒரு 2 நாள் கழித்து மார்க்கெட் வந்து அந்த இடத்த வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. இது பார்க்கலாம் ஒரே நிமிஷம். பாருங்கள், இதிலெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அதிகபட்சமான நாட்கள் இந்த இதிலெல்லாம் டிபிஓ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கீழே தான் அதிகபட்சமான டிபிஓஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ மார்க்கெட் வந்து மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பாருங்கள் மேலே தான் ஓப்பன் ஆகுது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிட்ட. ஸோ இந்த இடத்த வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். நான் சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு நாளுக்குள்ளும் நீங்கள் இப்போ எனக்கு அந்த இடத்த நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஒரு நாள் நான் பார்க்கும்போது என்ன ஒரு 2 நாள் கழித்து தான் அந்த இடத்த மார்க்கெட் வந்து டச் பண்ணிச்சு. ஸோ அந்த மாதிரி சில நாள் நடக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு மறுநாள் வந்து மார்க்கெட் வந்து அந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணும். ஒரு வேளை ரெஸ்பெக்ட் பண்ணல மார்க்கெட் இப்போ இன்றைக்கி இந்த டேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஏரியாவுக்கு கீழே தான் இது வந்து அதிகமான டிபிஓ நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து மறுநாள் 15ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகுறது எங்கேன்னு பாருங்கள். வேல்யூ இந்த சப்ளை டிமாண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த டிமாண்ட் ஜோன், இந்த டிமாண்ட் ஜோனுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பக்கத்தில், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆகி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உள்ளே தான் ட்ரேட் ஆகிருக்கு. அந்த பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டாக உள்ளே தான் ட்ரேட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து சில நாட்கள் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த லோவுக்கு கீழேயே ட்ரேட் ஆகும். இப்போ இந்த இடத்துக்கு வராது. அப்போ மார்க்கெட் வந்து லோவிலே வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சில நாள் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே டேவோட ஹைக்கு மேலே போயிடும். அப்போ அந்த மாதிரி நாட்களில் மார்க்கெட் வந்து அதில் சப்போர்ட் எடுக்குது அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 80லேருந்து 85% வந்து இந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகும். இந்த மாதிரி வந்து எந்த இடத்துல வந்து அதிகமான வால்யூம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கோ, மேலே வேல்யூ ஏரியாவுக்கு மேலேயா வேல்யூ ஏரியாவுக்கு கீழேயா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி இடங்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு 2 or 3 டேஸில் வந்து மார்க்கெட் டச் பண்ணும். அப்படி டச் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து அந்த இடம் வந்து ஒரு 3 நாளைக்கு மேலே டச் பண்ணல அப்படின்னா அந்த இடம் வந்து நம்ம வந்து
வேல்யூவாக எடுத்துக்கிட வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள், நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அது சில நாட்கள் சில டைமில் அது வேல்யூவாக இருக்கலாம். ஒருவேளை இப்போ நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு 3 நாளைக்கு மேலே அந்த இடத்த மார்க்கெட் வந்து டச் பண்ணல அப்படின்னா, நான் வந்து அதை வேல்யூவாக பார்க்கல. அது வந்து ஒரு 3 நாள்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே வரைக்கும் நான் அதை வந்து வேல்யூவாக பார்க்குறேன். ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகும். மார்க்கெட் ப்ரொஃபைலில் நிறைய நாள் நான் பார்த்துருக்கேன். ஒரு வேல்யூ ஏரியாவுக்கு மேலேயோ வேல்யூ ஏரியாவுக்கு கீழேயோ இந்த மாதிரி அதிகமான டிபிஓஸ் ஃபார்ம் ஆகும்போது அந்த இடம் வந்து நமக்கு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். நிறையா டிபிஓஸ் எந்த பக்கம் இருக்கோ அது வந்து நமக்கு வந்து ஒரு வால்யூமாக ட்ரேட் ஆன இடம் வேல்யூபுளாக இருக்கும். அந்த இடத்த மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ரீடெஸ்ட் பண்ணும். ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள், மேக்ஸிமம் ஒரு வாரம். அந்த ஒரு வாரம் தாண்டி அந்த இடம் ரீடெஸ்ட் பண்ணலை அப்படின்னா அப்போ நம்ம வந்து அந்த இடத்த நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம புதுசாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த இடம் அதிகமாக இருக்கோ அதை டிபிஓஸ் ஃபார்மாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம் வேண்டிதான். மேக்ஸிமம் இப்படி தான் ட்ரேடு நடந்திருக்கு. நான் நிறையா நாள் பார்த்துருக்கேன். நீங்களும் பின்னாடி பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். இது எந்தெந்த நாட்களில் வந்து இந்த மாதிரி நமக்கு நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். முடிஞ்ச மார்க்கெட் இப்போ வந்து பாருங்கள், ஒரே நிமிஷம். இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் ஃபுல் டிபிஓ வந்து எங்கே நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து வேல்யூ ஏரியாவுக்கு மேலே தான் ஃபுல்லாக டிபிஓ ஃபார்ம் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா, இதோடைய டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து மார்ச் 6ஆம் தேதி. எஸ், மார்ச் 6. இது மார்ச் 7. 6ஆம் தேதி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் தேதி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி வந்து வேல்யூ ஏரியாவுக்கு கீழே தான் நிறைய டிபிஓஸ் இந்த இடத்துல இருக்குது. கம்பேர் பண்ணும்போது வேல்யூ ஏரியாவுக்கு கீழே இந்த வேல்யூ ஏரியாவுக்கு மேலே அதிகமான டிபிஓ இருக்கா, வேல்யூ ஏரியாவுக்கு கீழே அதிகமான டிபிஓ இருக்குன்னா இங்கே கீழே தான் அதிகமான டிபிஓ இருக்குது. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது எங்கே அப்படின்னா 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தெரியும். 5ஆம் தேதி கீழே தான் இருக்குது ஃபுல்லாக. இந்த பாருங்கள், 5ஆம் தேதி ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது டிபிஓ. 5ஆம் தேதி வந்து ஃபுல் டிபிஓ இங்கே இருக்குது. இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகுறது பாருங்கள் 7ஆம் தேதி. 7ஆம் தேதி எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிட்ட தான் ஓப்பன் ஆகிருக்கு. கீழே வந்து இந்த இடம் வந்து தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்து இதாகிருக்கு பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள், அன்னைக்கு 7ஆம் தேதி மார்க்கெட் 6ஆம் தேதி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 7ஆம் தேதி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். 7ஆம் தேதி மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து இந்த வேல்யூ ஏரியா இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அந்த நாள் ஃபுல்லாக மார்க்கெட் சைட்வைஸாக முடிஞ்சு அடுத்த நாள் மார்க்கெட் வந்து கீழே வந்து டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு இந்த நாட்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா நாட்கள் இந்த இப்போ நான் சொன்ன இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஸோனை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய டிபிஓ வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இதை நீங்கள் ஒவ்வொரு பேக் டெஸ்ட் எடுத்து நிறையா நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா நாட்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு வச்சு ஒவ்வொரு நாள் காட்டினேன்னா அந்த வீடியோட லென்த்து தான் ஜாஸ்தியாக போகுமே தவிர நீங்கள் அதை வந்து உங்களுடைய அனுபவம் அதில் கிடைக்கிறது கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை ஓனாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அனுபவம் ஏற்படும். ஓகே, நான் வந்து 2-3 நாள் வச்சு காமிச்சிருக்கேன். இதை நிறைய நாட்கள் நீங்கள் வச்சு பாருங்கள். நிறைய நாட்கள் இந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகும். அதான் சொல்கிறேன், ஒரு 80% 85% இந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் நான் வாட்ச் பண்ணல. இதை வச்சு நம்ம ட்ரேட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதான் அந்த இடத்த நம்ம வந்து ஒரு லைன் ட்ராப், அதாவது ரெக்டாங்கிள்ஸ் போட்டு நம்ம லைன் ட்ராப் பண்ணிக்கிட்டு திருப்பி அந்த இடம் வந்து மார்க்கெட் வந்து அந்த இடம் வந்து சப்ளைவாக இருக்குமா, நமக்கு டிமாண்டாக இருக்குமா அப்படின்னு மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.